வணக்கம் 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 டு ஆர்டிபி வீரன் சேனல். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்டிபி வீரன். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோவில் தான் வந்திருக்கேன். மறுபடியும் அதே தான், இந்தியன் ஜிடிஏ. ஸோ வாங்க கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம காரில் போகலாம், பட் எனக்கு நம்ம கார் வேணாம். ஸோ இந்த செம்மையான காரில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கே தெரில. சும்மா ரேண்டமாக ஏதாவது பண்ணுவோம் வாங்க. நான் எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் வந்திருக்கேன். ஓகே, நம்ம தலைவர் கார் எடுத்துட்டாரு, போகிறாரு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கார் எடுத்துகிட்டு எங்கே போகுதுன்னே தெரில, சும்மா போவோம். இது இங்கே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏதாவது ரகலை பண்ணிட்டு வரலாம். ஏய் பார்த்து, காரு என்னதான் விளாண்டாலும் கார் ஒழுங்காக ஓட்ட தெரியாதுங்க. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார் எனக்கு ஓட்ட தெரியாதுல்ல. ஓகே, இப்போ எங்கே போடுறது? எங்கேயாவது போவோம். ஓகே, ஐயோ டேய், நடு ரோட்லையா நிற்ப? நான் தான் ஒழுங்காக ஓட்டிகிட்டு வரல. நான் அப்படி தான்டா ஓட்டுவேன். நீங்கள் தான்டா பார்த்து வரணும். டே 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 ஐயோ லேம்பூஜிடி, ஐயோ என்னங்க லேம்பூஜியை கவுத்துட்டோம். 2 காடியும் ஓட்டக்காடி. சே, லேம்பூஜினியும் அப்பளம் மாரி நொங்கிடுச்சு. நம்ம வேலையை காட்டிட வேண்டிதான். எனக்கு இந்த காரு பிடிக்கல, ஸோ அதனால் பிளாஸ்ட் பண்ணிட வேண்டிதான். ஓகே, பிளாஸ்ட். புஷ்பானா ஃப்ளவருன்னு நினச்சியா? ஃபயரு. எப்படி சும்மா ஃபயராக இருந்ததா? ஓகே, இப்போ போயிட ஓகே, இப்போ போகலாம். ஏன் ப்ரோ இந்த சின்ன பிரச்சனைக்கு காரை இருக்கீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தான் கோடு இருக்குல்ல, கோடை வச்சு எத்தனை கார் வேணால் உருவாக்கிடுவேன். இந்த பைக் எடுக்கலாமா? என்ன பைக் ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது எடுக்கிறது. இவன் வீலிங் தூக்கிட்டு இருக்கான். டி இறா நான் பைக் எடுத்துக்கிறேன். சரி வேணாம், பைக் எடுக்கிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. சரி விடுங்க, அவன் பைக்கு நம்மளுக்கு எதுக்கு? நம்மளே ஏதாவது உருவாக்குவோமா? நம்மக்கிட்ட தான் கோடு இருக்க. தூரத்தில் ஒரு கார் இருக்குது, இதில் வேண்டாம், நம்மளே புதுசாக ஏதாவது பண்ணலாம். 500 தட்டினா வாவ், சூப்பரான ஒயிட் கலர் கார் வந்திருக்கு. இந்த காரோட நேம் என்னென்னு எனக்கு சரியாக தெரில, வாய் உளருது. ஓகே, திருப்பிட்டோம். எங்கே போகிறது? போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு தெரியும், பட் எந்த பாதையில் போகணுன்னு தான் எனக்கு தெரியல. பீச் பார்த்தீங்களா? ஏய் பார்த்து என்ன பீச்? மணலில் ஸ்லோவாக ஓடுதுங்க. கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மணலில் ஸ்லோவாக ஓடுது. இந்த கேம் யாராவது விளையாடுறீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேமோட முந்தைய பாட்டுலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, நல்லாயிருக்கும். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஐயோ, காரை கூட நம்மளுக்கு வளைக்க தெரில. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம புதுசாக எதாவது பண்ணலாம். குதிரை வர வைக்கலாமா? வந்துருச்சுல, தலைவன் வந்துட்டான். குதிரை ஓடு குதிரை, உன்னை ஓட்டுனாலே ஆனந்தமே. பாட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், வெரிஃபை இருந்தால் ஷேர் பண்ணவும். ஓகே, குதிரை செம்மையாக இருக்குங்க. செம்மையாக போகுதுல்ல குதிரை. கேமில் குதிரையை நல்லா பண்ணிடு. குதிரையிலே நம்ம எங்கேயாவது போவோமா? ஏதாவது காரை ஓவர்டேக் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த டைமில் காரு கூட வர மாட்டேங்குது. சே, என்ன வாழ்க்கையை பாரு. நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி பயணமாகிட்டு இருக்குன்னே தெரியலையே. இரா மோட்டருக்காரனை ஓவர்டேக் பண்ணிட்டல, போடா. நீ மோட்டரில் தான் வர, நீ இந்த காலத்து வண்டியை வைக்கிற, நாங்களாம் அந்த காலத்து வண்டியை பார்க்குறோம். இது என்னங்க இடம்? இந்த இடத்த நான் பார்த்தே இல்லையே இந்த கேமில், புதுசாக இருக்குது. ஓ, எனக்கு புரிஞ்சிச்சு, இதாங்க ஆர்மி கேம்ப்பு. சாக்கு முட்டெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஏய் என்ன சுட வரான்? டேய் என்னடா சுட வர? நான் ராஜாடா, எங்கே வேணால் போவேன், இருந்து அனுபவிப்பேன். தள்ளி போங்கடா. என்னெல்லாம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. AK-47 எடுத்தேன், அப்புறம் அஜித்குமார் மாரி சுட்டு தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. நம்மக்கிட்ட போய் கன்னை காட்டுறேன், நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள். AK-47 எடுப்போம், என்னெல்லாம் உங்களால் உதவு பண்ண முடியாது.
உங்களெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்ருக்கேன்டா. டேய் என்னடா ஐயையோ போட்டுட்டானுங்க. சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் காட்டி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம எப்படியோ போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்ல. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரில, அங்கே போனதான் ஐடியா வரும். ஓகே வந்துடுச்சுல, இங்கே போய் எதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதாவது என்னை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சார் என்னை சுட்டாங்க சார், எதாவது பண்ணுங்க சார். என்ன? ஓ இந்தியன் கேம். நானும் ப்ளூ கலர் ஷர்ட்டில் வந்துருப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்தியன் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஸ்டேஷனுக்குள்ளே யாருமே இல்லை. அங்கே பாருங்களேன், அவன் ஒருத்த மட்டும் தான் AK-47 வச்சுருக்கான். இப்போ இவனை சுட்டா கூட யாரும் வரமாட்டாங்க. இதெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாடா? இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கு சாவச்சலடா. என்னங்க உண்மையாவில் ஏன்டா யாருமே இல்லாமல் என்னடா போலீஸ் ஸ்டேஷன் நான் தெரியுங்க? எந்த சாவு? யாருமே இல்லை, என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கானுங்க? இப்போ பாருங்களேன், யாருமே இல்லை. திடீர்னு ஏதாவது கேஸு கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவானுங்க? எப்படியாப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடத்துக்கும் தேவையில்லை, இந்த நாட்டுக்கும் தேவையில்லை, ஊருக்கும் தேவையில்லடா. இதனால் நம்ம பிளாஸ்ட் பண்ணிடுவோம். நிறைய போட்டால் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடியும். ஏன்னா இது பிரிட்டிஷ்காரன் கட்டினது. உனக்கு யார் ப்ரோ சொன்னான்னா? சும்மா சொல்கிறது தான். அப்படியே சும்மா தண்ணி டேங்க் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாமா? ஆனால் பாவீங்களா, தண்ணி இல்லையாடா? தண்ணி கூட இல்லாமல் என்னடா போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க? சாவுங்கடா. இருங்க, நான் நிறைய பம் தூவி விட்டு போகிறேன்டா. உங்களுக்குலாம் ஒரு பம் பத்தாது, 1 2 3 4ன்னு போயிட்டுக்கிட்டே இருக்கணும். ஜெயில்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ஜெயிலுக்குள்ளே ஒரு கைதி கூட இல்லை. என்னடா ஜெயிலு மாற்றுறீங்க? இல்லை பட்ஜெட் சம்பளம் கொடுக்கலன்னு எல்லா ஆஃபீஸரும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? தெரியலையே. அப்படியே தான் இருக்கும். அது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டானுங்க, அதனால தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்களோ. ஓகே, நல்லா போடு, நிறைய போடு, தூவி விடு. நாங்களாம் தாராளமாக போடுவோம் பாம்பு. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன தட்டுறது? ஏதாவது தட்டுவோம். சும்மா எனக்கு தோன்ற நம்பரை தட்டி விட்றேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். எதுவுமே வரல. அசிங்கமாயிடுச்சே, மறுபடியும் அசிங்கப்படக்கூடாது. 400 இது தட்டினா என்ன வருது? வாவ், பைக்கு. ஆனால் எனக்கு பிடிக்காத கலரில் வந்திருக்கு, க்ரீன் கலர். எனக்கு பிடிக்காதுங்க. சரி பரவாயில்ல விடுங்க. பைக் வாத்து இப்போ தான் எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே போயிட போகுது. ஒரு சுறாவளி கிளம்பியதே, சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய். பாட்டிங்களா, வாயிலே வரல. சரி விடுங்க, வலிச்சிட்டு அழகா. ஓகே, பார்த்து இந்த பைக்கை வச்சு என்னெல்லாம் வித்த காட்ட போகிறோன்னு பார்க்க தானே போகிறீங்க. இந்த தினேஷோட இந்த ஆர்டிபியோட ஆட்டத்தை. பார்த்து பிள்ளி 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 பிள்ளை பிள்ளி 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 பிள்ளி. ஐயோ, பார்த்து. இந்த கேரக்டரை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இப்படி தாங்க இருப்பேன். அப்படியே இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன். உண்மையை தான்டா சொல்கிறேன், ஒத்துக்கோங்கடா. ஓகே பார்த்து. அது நான் அப்படியே அந்த பைக்கை தாண்டிடலான்னு நினச்சேன். இதுலேயே நம்ம எதாவது ஸ்டண்ட்டு பண்ணுவோமா? பைக்கில் எதாவது ஸ்டண்ட்டு பண்ணுவோம். எனக்கு ஸ்டண்ட்டு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், இது நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. இது எதுமோ ரயில் வர ரயில்வே ட்ராக்கு தானே? வாயிலே வரல. பார்த்து. ஐயோ, செவுத்துக்கிட்ட போனாலே தூக்கி போட்டுருதுங்க. ரயில்வே ட்ராக்கு. இங்கே ரயில் வருமா? ட்ரெயின் இங்கே வருமா? ட்ரெயின் வந்தால் அடிச்சு தூக்கிட்டு போயிடுமே. நம்ம கார் எடுப்போம், காரு தான் இதுக்கு லாய்க்கி. பைக்கில் கீழே ஊந்துடுறோம். கார் வந்துச்சுல. ஓகே, இந்த காரில் இந்த டனல் எங்கே தான் போகுதுன்னு பார்த்துருவோம். ஏன்னா இங்கே ட்ரெயின் பல வருஷம் ஆகுது. வராததை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ட்ரெயின் பல வருஷம் ஆகுது. நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வின் டீசல் கூட ட்ரெயின் வர்ற இடத்துல ஓட்ட மாட்டார். நான் ஓட்டுறேன்னா எவ்வளோ பெரிய கெத்து பார்த்தீங்களா? நான் தளபதியாவது பைக் தான் ஓட்டினார், நான் காரே ஓட்டிகிட்டு வரேன். ஐயோ, இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளேயா? அகைன் நம்ம திரும்ப வந்திருக்கோம்.
தோத்துட்டோம் முதலேருந்து வரல, அதான் அகைன் நம்ம திரும்ப வந்திருக்கோம். லேம்போஜினி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லேம்போஜினி சும்மானாலே உடையும். இப்போ இந்த இடத்துல ஓடனா சொல்லவே தேவையில்ல. திரும்ப திரும்ப பார்த்து லேம்போஜினியை கூட எனக்கு பிடிக்காத கலரில் தான் கொடுத்துருக்கானுங்க, க்ரீன் கலரில். எனக்கு பிடிக்காதுல அந்த கலரு. சரி விடுங்க, பிடிக்கலனாலும் காரு பிடிக்கும்ல. இது எங்கே தான்டா போகுது? அனுமான் வாழ்வேன் நீளமாக போய்கிட்டே இருக்கேன்றத தவிர முடிய மாட்டேங்குதே. ஐயோ இதுலேயும் மாட்டிக்கிட்டோமா? எதில் தான்டா ப்ளீஸ் பண்ண முடிவீங்க? முடியாதுடா. என் விடாமுயற்சியை நீங்கள் பாருங்கடா. என்னைக்கும் விடாமுயற்சி. வேறு காரு, இந்த கார் வந்திருக்கு. நான் வேறு கார் வரும்னு எதிர்பார்த்தேன். சரி விடுங்க. இப்போ பாருங்கள் ரிவேர்ஸ்லேயே போய் எப்படி வளைக்கிறேன்னு. வலை இது வளைச்சலாம் நினச்சேன், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு தேவை போல இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், என்டர்டைமிங்காக இருக்கும். அண்ட் லைக் பண்ணியாதவங்க இப்போயே லைக் பண்ணுங்கள். ரொம்ப நேரமாக லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க போல இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போட போகிற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும் அது. ஓகே வந்துட்டோம். ஆனால் ரயிலே காணுமே. கண்ணு கெட்டின தூரம் எப்படியோ அது முடிச்சாச்சு. அங்கே ஒரு இடமே தெரிஞ்சு பாருங்களேன். இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த டன்னலுக்குள்ளேருந்து தான் நம்ம இப்போ வெளியே வந்தோம். டன்னலுக்கு எதிர்க்கவே அங்கே ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்? இது தாங்க நம்ம இப்போ வந்த இடம். ஸோ ஒரே இடத்துலையே இருக்குது. சரி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே பாய் மக்களே. ஏதோ சிறப்பான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். டிபி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.